Hello, hello, hello. ஓகே. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு வந்து பார்ப்போம். ம். ஓகே. ஓ, இன்னைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா, மார்க்கெட் ஒரு பேரிஷ் கண்டில் நல்ல ஃபார்ம் ஆகும் அப்படின்ட்டு நான் எதிர்பார்த்தேன். பட்டு நடக்கல. மார்க்கெட் நேத்தோட ரேலி கண்டினியூ பண்ணி ஏறி இறங்கியிருக்கு. ஓகே, இந்த இடத்துல நான் வந்து ஒரு நிறுத்தி எடுத்த மாதிரி போட்டிருக்கேன்னா, இது ஏன் எடுத்தேன்னு சொல்றேன். நீங்க 5 மினிட்ஸ்ல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, 2வது சொல்றேன். 5 மினிட்ஸ் இந்த டைம்ல இந்த இடத்த பாருங்க. லிட்டரலி இந்த இடத்துல பார்த்தேன். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஆர்எஸ்ஐ பாருங்க. ஹைக்கு அப்புறம் லோ வந்திருக்கு. அதே மாதிரி ப்ரைஸ் ரொம்ப ஹையாக வந்திருக்கு. ஸோ ஸ்ட்ரென்த் லோவாக இருக்கு, ஆனால் ப்ரைஸ் மேலே இருக்கு. ஸோ இண்டிகேட் பண்ணுறான் டவுன். என்ன சொல்றது, ஸ்ட்ரென்த் வந்து வீக்காக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பையர்ஸ் கம்மியாக தான் இருப்பாங்க, பில்லர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அதே நேரத்தில் 1 ஹவரில் வந்து பார்த்தோம்னா இதெல்லாம் நோட் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், எதுக்காக நான் அந்த இடத்துல ஒரு கோடு போட்டிருக்கேன்ட்டு. ஸோ அதே டைமில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பார்த்தோம்னா ஒரு இஎம்ஐ வந்து தொட்டுருச்சு, 55 இஎம்ஐ தொட்டுருச்சு. ஸோ இங்கே தொட்டால் என்ன ஆகும், ப்ரைஸ் வந்து கீழே இறங்கும். சாம்பிளுக்கு எங்கேயாவது காமிக்காங்கன்னா பெரிய தூரமாக போகணும். எங்கே இதை கூட வச்சுக்கலாம். வந்து இதை தொட்டால் எப்படி இறங்குவாங்க இந்த மாதிரி இறங்கும். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு என்ட்ரி போட்டேன். பட் ஒரு கண்டிஷன் என்னன்னா, லைவ் மார்க்கெட் வாட்ச் சார்ட்டை பார்த்தா தான் என்ட்ரி எடுக்கணும்னு என்னோட ரூல் செட் பண்ணிக்கிறேன். பட் என்ட்ரி போட்டேன், எக்ஸிட் பண்ணிட்டேன். அது மட்டும் கொஞ்சம் காமிக்கிறேன். ஆர்டர்ஸில் பார்த்தோம்னா தெரிஞ்சு டுடே ஜூன் பி போட்டிருந்தேன் 45 ருபீஸ்க்கு. அந்த டைமில் ஜூன் பி பார்த்தீங்கன்னா வந்து நாளைக்கு தான் காமிக்கிறோம். சுதா ஈவன் தான் மிஸ்டே 60 இருந்துச்சு நான் பார்க்கும் பொழுது. லைக் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்துச்சு. ஸோ நான் யோசிச்சு தான் என்ட்ரி போடுறேன். அந்த 45 வந்திருக்கு. 45 வந்திருக்கு பார்த்தீங்களா, 45. ஸோ லிட்டரலி என்ட்ரி ட்ரிகர் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஏறிட்டு பெருசாக இல்லை, நானே எக்ஸைட் பண்ணிட்டேனால பெருசாக கேர் பண்ணல. பட் இந்த இடத்துல நான் வந்து பிளேஸ் பண்ணது ரீசன் டைம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். டைம் இங்கே 12 நான் போட்டு அதை கேன்சலும் பண்ணிட்டேன். சரிங்களா, 12 கேன்சல் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் மேபி. ஆர்டர் பிளேஸ் பண்ணது ஃபஸ்ட்டு பிளேஸ் டைமிங்லாம் எதுவுமே இல்லை. இங்கே இருக்கா, இதுதான் நினைக்கிறேன். ஒரு 11:49 போட்டேன், 10 மினிட்ஸ் பார்த்தேன், கேன்சல் பண்ணிட்டேன். கேன்சல் பண்ணதுக்கு ரீசன் என்னன்னா, 12 மணிக்கு மேலே எனக்கு டைம் கிடையாது பார்க்கறதுக்கு, அதெல்லாம் வேற ஒன்றும் கிடையாது. ஸோ அதுதான் ஆர்டர் போட்டு கேன்சல் பண்ணேன். அப்புறம் அட் எண்டு வந்து பார்த்தோன்னா டிசிஎஸ் பை பண்ண பார்த்தேன். ஏன்னு சொல்கிறேன், டிசிஎஸ் பார்த்தோன்னா எனக்கு மார்னிங் வரைக்கும் ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சு. ஈவன் அதுதான் த்ரீ த்ரீ லைக் 3:15 பார்க்கும்பொழுது இறங்க ஆரம்பித்தான். ஸோ அதனால் 5க்கு பிளான் பண்ணேன். பட்டு சான்ஸ் கிடைக்கல. ஏன் 5க்கு பிளான் பண்ணுறேன் அப்படின்னா, அதோட சொல்கிறேன். ஸோ டிசிஎஸ் டிசிஎஸ்
ப்ரைஸ் வந்து 2 டேஸா அந்த கன்சாலிடேஷன் ஆயிட்டு இருக்கு. லிட்டரலி 3 டேஸா கன்சாலிடேஷன். ப்ரைஸ் இதுக்கு மேல இறங்கல. மீன்ஸ் செல்லர்ஸ் அவ்வளவா ஆக்டிவா இல்ல. சாரி. ஸோ எனக்கு இங்க இருந்து ஒரு ரிவர்சல் வரும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னு சொல்றேன், ஐடி செக்டர் தான் இருக்கிறதுலே ஓவரா ஃபால் ஆனது இந்த 2-3 மந்த்ஸ்ல. ஸோ ஐடி செக்டர் ஒரு நாள் ரெக்கவரி ஆனதுக்கே லிட்டரலி 6% ஏறணும். ஸோ நம்ம ஆள் பார்த்தோம்னா எங்கேருந்து கிடக்குறான் உயிரோட, சரி எங்கேருந்து ஆல்மோஸ்ட் எங்க இருக்கு 53% லோ இருக்கு. இதுக்காக ஒரு ரெக்கவரி ஏற முடியல. இது கூட பெருசாக தெரியாது, பட் எந்த இடம் இருக்கும் நமக்கு எல்லாம் 3080 இதுக்கு வந்து தாராளமாக ப்ரைஸ் ரீச் ஆகும். 1 மந்த்தில் ரீச் ஆகும். அழகா ஒரு 20%. பார்த்தீங்கன்னா 40% அவ்வளோதான் தேவையில்லை. நான் எதிர்பார்த்தது என்னது, அந்த இந்த இடத்த வச்சிருக்கேன் 22,400 தான் சி. ஸோ லிட்டரலி ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கு. ஸோ அதான் ட்ரை ட்ரை பண்ண பை பண்ண பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இதுவும் அமையல எனக்கு. ஓகேவா, வேற என்ன ப்ரைஸ் பண்ணியிருந்தேன், விப்ரோ ஒன்று ட்ரை பண்ண பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா விப்ரோ வந்து இன்னைக்கு நல்லாவே ஃபாலோ இருந்துச்சு. இதுதான் விப்ரோ பார்த்தோம்னா லிட்டரலி 2% கிராஷ்ல இருந்துச்சு. 178. ஓகே பார்ப்போம், நாளைக்கு லோ ஆனிச்சுன்னா பை பண்ணிடுறேன். வேற ரெண்டு தான் இருந்துச்சு. அப்புறம் இந்த பொசிஷன் எடுத்து வச்சிருந்தேன்ல 550 காமிச்சது, ரெக்கவரி ஆயிருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு 2% இருந்திருக்கு. 1%, அது எந்த குறைஞ்சிருச்சு. ஸோ பையிங் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா மொமெண்டம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மொமெண்டம் எனக்கு கண்டினியூஸ் ஆச்சுன்னா நல்லா ப்ரைஸ் ரீச்சபிலிட்டி வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ வந்துச்சுன்னா ஹோல்டு பண்ணணும் பார்க்குறேன். இந்த பொசிஷனை வந்துட்டு 880 வரைக்கும் ஹோல்டு பண்ண நினைக்கிறேன். இல்லை ஆவரேஜ் பண்ணலாமா. ஓகே நம்ம பார்ப்போம், மேபி இது கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு ஆவரேஜ் பண்ணுறாங்கல்ல. ஓகே, இன்னைக்கு மார்க்கெட் என்னாச்சுன்னு சொல்லவில்லை இல்லை. ஓகே, இதுலேயே டிரைவர் டைட்டன் பற்றியில் நான் இதுதான் ரீசன் நான் இதை வந்து சொல்லிட்டிக்கணும் பிளான் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு ஏன் மார்க்கெட் ஃபால் ஆகுது பார்த்தோம்னா, நேற்று இவன் பார்த்தீங்கன்னா 1000 அமௌண்ட் அசால்ட்டாக இறங்கியிருந்தான். ஸோ இது இருக்கும்னு பார்த்தேன், விடியத்துக்குள்ள தூக்கிட்டாங்க மார்க்கெட்டை. ஸோ அதுதான் நடக்கல. அதை ஏன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, அந்த இன்சைடர் கேண்டிலோட லோ வந்து இந்த ஸோ அது அசால்ட்டாக வந்து வரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ சொன்ன மாதிரியே இன்சைடர் கேண்டில் போல ரிட்டர்ன் வந்துட்டு. ஸோ மேபி நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். நாளைக்கு வந்தால் எனக்கு சந்தோஷம் தான். நாளைக்கு அது இந்த லோ வரலான்ட்டு ப்ரைஸ். ஆனால் ஒரு சொல்லணும், என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, நாளைக்கு ஒரு வேளை நாளைக்கு ப்ரைஸ் இங்கே வந்துச்சுன்னா இதுக்கு தான் லோவாக இருக்கும். ஜூன் மந்த் வரலாம். இந்த லோவில் இருந்து ப்ரைஸ் ஸ்ட்ரைட்டாக அர்த்தம். இதெல்லாம் அழிச்சிடலாம், பர்சன்ட் சிம்பிளாக வச்சுக்கிறேன். ரெண்டா இருக்கு கூட ஒருத்தர் இப்போ சிம்பிளாக இருக்கா இன்னும் சொல்லலாம். ட்ரெயினில் இந்த பொறுத்த வரைக்கும் அவங்க போடுறது ஓடி யாரும் கேட்க முடியாது.
இப்படி போட மாட்டான், நான் போட்டு. ஓகே. ஸோ அதான். ஸோ நாளைக்கு எப்படி இருக்கும் பார்த்தோம்னா, இந்த வீடியோ சிம்பிளாக முடிக்கணும்னு நான் யோசிக்கிறேன். ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, லைக் இந்த கேண்டிலை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கேண்டில் வரும் அப்படின்ட்டு. ஒரு வேளை நாளைக்கு இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் அடிச்சுன்னா சந்தோஷம். என்ன இப்படி 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 நிக்கணும், சூப்பரா இருக்கும். ப்ளஸ் ஒன்றும் இல்லை, ஹேஷ்டாக் நல்லா இருந்ததுன்னா அசால்ட்டாக போகலாம். மொட்டை கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, வேற ஒன்றும் கிடையாது. ஸோ பார்ப்போம் நாளைக்கு ஃபாலோ ஆகுதா என்ன ஏது. கண் ஆக்சுவலி ட்ரெண்ட் கண்டினியூனாலே போதும். பெட்ரோலே அதுதான். அப்புறம் போர்ட்ஃபோலியோவில் இன்னைக்கு காலைல வரைக்கும் ஒரு 130 ப்ளஸ் வந்து காமிச்சுது. பார்த்தா இன்னைக்கு நெகட்டிவ் இருக்கு, 80 சொல்கிறோம். பார்ப்போம் யார் அடிச்சு தள்ளிடுறாங்க. சைடஸ் வரலாம். ஈக்விட்டா ஷேரை 250 பார்த்துட்டாங்கன்னு சொல்லி நியூஸ் இருக்கு. ஓகே, நான் அதை ஹோல்டு பண்ணணும். ஹோல்டு பண்ணுறதுக்கு ரீசன் என்னன்னா, சரி ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கேன். எக்ஸிட் பண்ணிட்டு அவங்க இருந்தாங்க. இது வரைக்கும் ஒவ்வொன்று எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். 115 பார்த்தீங்கன்னா ஈக்விட்டாஸ் நான் எதுக்காக வந்து எடுத்துருக்கேன் இப்போ தெரியுதா அப்படியே டைம் ஃப்ரேமில். இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா இது அசால்ட்டாக வந்துடுவா. 1 இயரில் ரிட்டர்னே 115 தாராளமாக வரலாம். 60 ஒரு 80% ஒரு சான்சஸ் இருக்கு. அதனால தான் ஈக்விட்டாஸ் எடுத்து வச்சிருக்கேன். வச்சு பார்ப்போம் என்ன சொல்லுவாங்க. நாளைக்கான வியூ தாங்க, நாளைக்கான வியூ சிம்பிள் தான். இப்படிதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நாளைக்கு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இறங்கினானா எப்படி இறங்குவான், இப்படிதான் இருக்கும். அப்படியே நாளைக்கு ஒரு சின்ன கேப் அப்போ அப்படின்னா வச்சுக்க. கேப்னா பெரிய கண்டில் வந்துருக்குங்க, அவ்வளோ கண்டில். ஓகேவா, அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் அந்த சைட்வேஸ் போயிட்டு மறுபடியும் அந்த முன்னாடி சைட்வேஸ் போட்டு கரெக்டாக இங்கே போட்டு இப்படி ரெப்பர் ஏறி நிற்பேன். இதுதான் நடந்துட்டு இருக்கு. பார்ப்போம் நாளைக்கு ஏதாவது நடக்குதா, இது எதுவும் நடக்கலையான்ட்டு. ஓகே, சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். என்னது இந்த வீக்கெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறேன். லிட்ரலி பெருசாக யூஸ் பண்ணவும் மாட்டேன் நான். பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும். யாராவது ட்ரை பண்ணாங்க ட்ரை பண்ணோம். சிம்பிள், இந்த லாஸ்ட்டு இந்த இடத்துல நான் சொல்லித்தரேன் எப்படி இருப்பான் அப்படின்ட்டு, எப்படி ஒர்க் ஆகும் சார். ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். ஸ்ட்ராட்டஜி போட்டோம்னா மார்க்கெட்டிங்கே நோக்கம் சார். 10 மணிக்கு எடுத்துங்க. இந்த 10 மணிக்கு வந்துட்டு அழகா ஒரு கேண்டில் போட்டுக்கணும், ஒரு கோடு. லிட்ரலி மார்க்கெட் எந்த இடத்துல இருக்குது 10 மணிக்கு 22,400 வச்சுங்க. ரவுண்டட் வேல்யூ 22,400 ஸ்ட்ரைக்கா. இங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட் மேலேயும், இங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட் கீழேயும்
ஓகேவா? 20 400 அப்போ 300 இங்கேயும் அப்போ 500 14 ரொம்ப ரிஸ்க் கம்மின்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஓகேவா? இது 2 ஸ்ட்ரைக் எடுத்து ஆட் பண்ணிக்கிடுவோம். இந்த 2 ஸ்ட்ரைக்ல லைக் இந்த மாதிரி வரும். ஆக்சுவலா இப்போ இந்த இடத்துல இருக்கா வந்து இதோட மூமெண்ட் சொல்லுவாங்க. ஓகேவா? ப்ரைஸ் இப்போ இந்த இடத்துல இருக்குது. அப்போனா வந்து இதில் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்திருக்கும், சார்ட்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு கேப் இப்போ திரும்பி ஏறுது, மார்க்கெட் ரெக்கவரி ஆகிட்டு இருக்கு. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது சி சார்ட்னு வச்சுக்கிடுங்க, இது பிஇ சார்ட், பி ஸ்ட்ரைக்கு. ஸோ கேப்டன் ஆகிட்டு திரும்பி இது வரைக்கும் ஏறிட்டு இருக்குது. அப்புறம் நீங்கள் சிஏல பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கும் இப்படி ஏறிட்டு இருக்கும். அதே பிஏல பார்த்தீங்கன்னா இப்படி இறங்கிட்டு இருக்கும். அப்போ 10 மணிக்கு பார்த்தோம்னா ப்ரைஸ் என்ன இருக்கும், சிஏல இப்படி இறங்கி இருக்கும், ஈவனில் பார்த்தா இப்படி ஏறிட்டு இருக்கும். இப்போ இந்த 10 மணியோட ஹையை வந்து இங்கேயே மார்க் பண்ணிடுங்க. இந்த 10 மணி என்ன ஹை இருக்கோ அந்த ஹையை மார்க் பண்ணிடுங்க ரெண்டு சார்ட்லையும். இந்த ஹையை மார்க் பண்ணீங்களா? இப்போ இந்த ஹையை, ஓகேவா, இந்த ஹையை யார் பிரேக் அடிக்கிறீங்களோ அவன் என்ட்ரி எடுத்தாங்க. லைக் இப்போ என்ன இருக்கு, சிஏ தான் பிரேக் அடிச்சிருக்கு. ஸோ நம்ம ரெண்டு சார்ட்டையும் தான் மார்க் பண்ணலாம், இது பார்க்கவே தேவைன்னு வச்சுருங்க. அப்போ என்ன ஆகும், பிஏ கீழே இறங்கும், சி என்ன பண்ணும், பிரேக் அடிக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல வச்சுக்க, இங்கே வந்துட்டு ஒரு ரெண்டு பேருமே 40 ரூபா இருக்கான்னு வச்சுக்கோங்க. 40 ரூபா, 40 ரூபா. ஓகேவா? இவன் என்ன பண்ணியிருப்பான், இப்போ வந்துட்டு இங்கே வந்து 90 ரூபா 80 ரூபா வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. 80 ரூபா வந்துருக்கு. அப்போ இவன் என்ன பண்ணியிருப்பான், வெளியே குறைஞ்சி 20 ரூபாய்க்கு வந்திருப்பான். தள்ளி 50% இறங்கிட்டு 20 ரூபாய் 15 ரூபா வந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ப்ரைஸ் இறங்குது, இவன் திரும்பியும் 28 30 அந்த ரேஞ்ச் வந்திருப்பான். அப்போ இவன் என்ன பண்ணுவான், 80 ஒரு 50 வந்திருப்பான். ஸோ திரும்பி இந்த ஹையை பிரேக் அடிக்கிறது யாரு, இவன் தான். அப்போ 80 பிரேக் அடிக்கும் போது என்ன பண்ணும், ஆப்வியஸ்லி மேலே ஏறணும், அதுதானே ரூல். ஆல்ரெடி ஒரு ஹையை பிரேக் அடிக்கணும்னா அந்த ஹையை தாண்டி அடுத்த ஹை ஃபார்ம் பண்ண போகிறோம், அதுதானே. ஸோ லிட்டரலி இங்கேருந்து ஏறோம்னு வச்சுக்கோங்க, இங்கேருந்து இவ்வளோ தூரம் ஏறும். 10 மணிக்கு ஹையை யார் பிரேக் அடிக்கணும்னா அவன் என்ட்ரி எடுத்துக்குவோம். ஒரு 1:2 அந்த ரேஞ்சில் எக்ஸிட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ இவங்க என்ட்ரி எடுத்தா இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வாங்கிட்டு போட்டுட்டு 1:2 வச்சா அழகாக இந்த ரேஞ்சில் வரும். அப்போனா ஒரு 1 வருதுன்னு வச்சுக்கோங்க, இங்கே ஒரு 10 பாயிண்ட் 70 ஸ்டாப் லாஸ் அசால்ட்டாக வருது. இதுக்கு மேலே ட்ரைனிங் போட்டு வருது, சிம்பிள். ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன், எல்லாத்தையும் டெலிட் பண்ணுமா கரெக்டாக. ஓகேவா? அதுதான் ஸ்ட்ராட்டஜி. இது வந்து நான் மண்டே இல்லை சண்டே வந்து ஒரு வீடியோவாக போட்டிருப்பேன். லைக் லாஸ்ட் வீக்கில் அது எப்படி ஒர்க் ஆச்சுன்னு இப்போதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் மேபி ஸ்ட்ராட்டஜி ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணுறது, எதையும் பிளைண்டாக எடுக்காதீங்க நான் சொல்லுவேன். நான் அதை சண்டே வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ பண்ணுறேன். ஸோ அதுதான், ஒரு வேளை கீழே வந்துச்சுன்னா ப்ரைஸ் இதுதான் லோ, இந்த லோ பிரேக் அடிக்காது. ஸோ இந்த லோவில் எவ்வளோ பை பண்ண முடியும் பை பண்ணிடுங்க. லெட்ஸ் சீ டுமாரோ, நாளைக்கு பார்ப்போம்.